என்னடா ஜெர்சிலாம் பளபளன்னு புதுசா இருக்குது. இவ்ளோ தென்னாவட்டா நீ சுத்த மாட்டி. அடக்கொடக்கமா இருப்ப. ஏதோ திமிர் லைட்டா தெரியுது உன் கண்ணுல. வாய்ப்பில்ல சுபாஷ், வாய்ப்பில்ல. இந்த வருஷம் போன தடவை வாங்கின அடிக்கெல்லாம் சேர்த்தி வச்சு முதல் கேம்ல அடிக்க போறோம்டா. அதுக்கு தான்டா புது ஜெர்சி எல்லாம். என்னன்னே தெரியல, இந்த வருஷம் அவ்வளவு நம்பிக்கை இருக்குடா. நம்பிக்கை இருக்குது. சரி விடு, யாருக்கு அடி, உனக்கால அந்த மொட்டைக்கான்னு பாக்கலாம் நம்ம. பட் வாங்க. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. பெரிய 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 வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு சார். ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். என்னங்க இதுதான் பெரிய கேம், அவ்வளவுதான். அததான் சொல்ல வந்தேன். அதாவது எனக்கு இந்த மேட்சை விட இந்த பேட்டில் ஆஃப் த மொட்டபாஸ்ன்றது ஃபர்ஸ்ட் இது ஒரு லெகசி ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தெரியல யாரு வந்து ஃபுல்லா இருப்பாங்களா இல்லையான்ட்டு. பட் இந்த மொட்டபாஸ் லெகசியில வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஷ். அதனால நான் எக்ஸைட்டடா இருக்கேன். நீ என்ன பயந்து போயிருக்கியா இல்லைன்னா தெனாவட்ட சுத்த போறியா? நான் வெறித்தனமா இருக்கேன். லெகசி இன்னைக்கே ஆரம்பிச்சு இன்னைக்கே முடிக்கணும். ஓஹோ, ஒரே கேம்ல அடிச்சு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவோட கிளப்பி விடணும். அதத்தான் எங்க பிளான். இந்த கேம்ல ஓல்ட் டிராஃபர்ட்ல போய் போன வருஷம் அவனுங்க பண்ணதுக்கு எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு எங்க ஆட்கள்ல வெறியோட இருக்காங்க. இந்த வருஷம் போட்டு பொழந்தே ஆகணுங்கடா இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு இருக்காங்க. அந்த மொட்டைய வந்து இதோட பேக் பண்ணி கிளப்புறதா எங்க மொட்டையோட வேலை. நீ வந்து ஒரு குஷியா பேசுற, பட் எனக்குலாம் நம்பிக்கை இல்லை. என்னதான் யுனைடெட் வந்து இப்போ தடுமாறிட்டு இருந்தாலும் லாஸ்ட் ரெண்டையும் ஒரு ரெக்கார்ட பார்த்தா நல்லா இல்லையே. போன சீசன் உங்களை தான் டாமினேட் பண்ணிருக்காங்க உங்களை. அதுக்கு என்ன சொல்ல வர? அதுக்கு பத்தி நோ கமெண்ட்ஸ். அந்த டீம்ல இந்த டீம் ஒரு யாருமே புதுசா சேர்க்கல கூட. கேஸா மட்டும் தான் வந்திருக்கான். இதுல என்ன டிஃபரெண்ட் நடக்க? எங்க மேனேஜர் மாதிரி இருக்காரா? அப்ப விட ஸ்லாட் பெட்டர்ன்ற. என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். போங்க, நான் அழுதுருவேன். இப்ப நான் அப்படித்தான் உருட்டி ஆகணும். என் மேனேஜர் மொட்டை மண்டை வந்து ஃபுல் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிற ஆளு. மிட் கேம்ல கூட சேஞ்சஸ் பண்ணி கோல் போடுறதுக்கு சொல்லி கொடுக்குற ஆளு. டிஃபென்ஸ் வேற லெவல் ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காரு எங்க ஆளு. எல்லாமே இந்த கேம்ல போட்டு அந்த மொட்டைய புடக்கிறதாண்டா எங்களுக்கு இந்த வருஷம் வேலையே. அதுக்கு தாண்டா ஓல்ட் டிராஃபர்ட் போறோம். அடுத்த கேம் போறோம். அந்த மொட்டை வந்து திணற இன்னொரு 7-0 மாதிரி புழகம். அதான் 7-0 நீ சொன்ன உடனே ஞாபகம். அது நடந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க கோலே போடல. அதாவது பிரீமியர் லீக்ல கோல் போடல. அதான் இருக்கு பாரு, அந்த மொட்டைக்கு இந்த கேம்ல இருக்கு. பட் அந்த கேமுக்குள்ள மொட்டையை புழக்கிறதுக்கு முன்னாடி வந்து வழக்கம் போல மேசன் மவுண்ட் கிளீனா படிப்படுத்து. ஆமா, சோ இப்ப அதை பத்தி தான் பேசலாம்னு இருந்தேன். சோ யுனைடெடுக்கு வந்துட்டு நம்ம பேசின மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் வைஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா அந்த ரீசெட் பட்டன் அழுத்த வந்த டென்னாக் அப்ப பண்றப்ப மறுபடியும் அந்த பட்டனே உடஞ்சிருச்சு. ஏன்னா வந்து எல்லா பட்டனே இல்ல. அதான் இம்பார்ட்டன்டா அவன் பண்ண தேவையான பிளேயரான இந்த ராஸ்மஸ் ஹாய்லண்ட் இன்ஜர்டு. அது மாதிரி வந்து டிலெக்ட் வந்து உடனே போடுவானா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு என்ன நினைக்கிற நீ? ஏன்னா இது வந்து பெரிய கேம்ன்றதுனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான் நினைக்கிறேன். ஐ திங்க் அதே அந்த லிசாண்ட்ரோ அதுக்கு தாண்டா வந்து அவனை கூட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு எடுத்து ஒரு சின்ன ஒரு 2-3 கேம் சின்ன கேம் அப்புறம் இதான் பிரீமியர் லீக் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்த உடனே நம்ம வந்து அவனுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குடா. அது ஹோம் கேம்டா. அவே ஆன்ஃபீல்ட்ல கூட நீ கேட்கலாம். கரெக்ட் தான். ஹோம் கேம் ஓல்ட் டிராஃபர்ட்ல 45 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தானே வாங்கியிருக்காங்க. ஆனா அதான் இந்த பிக்சரை வந்து நல்லா கான்பிடண்டா பார்த்து வந்து மெக்வயர் நிறைய வாட்டி ஆடியாச்சு. லிசாண்ட்ரோவும் ஸ்டேபிளா இருக்கான். இந்த டைனாமிக்க பிரிச்சு ஒரு புது டைனாமிக்க வந்து எடுத்து ரொம்ப கஷ்டம். சான்ஸ் இல்ல அப்படி பண்ணுவான்னு தோணல. இல்ல எனக்கு தோணல. எனக்கு என்னமா ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணுது டிலீட். பட் மேஜர் வந்துட்டு எனக்கு அந்த ஹாய்லண்ட் மிஸ் ஆறது வந்து அவனுக்கு ஒரு கீ டாக்டிக்ல ஒரு பெரிய ஒரு செஸ் பீஸ் பசில் இல்லாத மாதிரி. ஏன்னா போன வாட்டி வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஸ்ட்ரைக் ஆட விட்டான் சென்டர் ஃபார்வர்ட்ல. அதுதான் அதுக்கு வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா பிரஷர். அவன் கோல் போனோன்றது அவனோட வேலை கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி சூப்பர் பால் அந்த மாத்தி போடுறது அவனுக்கு ஒரு டவுன் தான் இருக்கும். ஜர்க்ஸி நான் சொன்ன மாதிரி எடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதுலாம் டவுட் தான் எனக்கு. சோ ஐ திங்க் அது ஒரு டவுன். பட் அப்போ வழக்கம் போல வந்து நீ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நம்பர் 9 வச்சுதான் மறுபடியும் இந்த கேமுக்கு போவா அப்படிங்கிற இல்ல. என்னப்பா ஜர்க்ஸி வந்தாப்புல 2 கேம் ஆனானே அப்புறம் மறுபடியும் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணி தடுத்து நிறுத்திட்டாரு அவரு. அப்புறம் எப்படி அப்புறம் அடுத்த கேம்ல கோல போட்டு ஜெயிச்சு கொடுத்தாருல, அதை பத்தி பேச மாட்டீங்க நீங்க யாரு? அது ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் சொல்றேன். செகண்ட் மேட்ச் அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கோல் போட்டா ரெண்டாவது மேட்ச் கோல் நிப்பாட்டிட்டாரு. அவ்வளவுதான். ஆமா, அந்த மாதிரி நீ பேச. பிளேயர் குவாலிட்டி டவுட்டே இல்ல. பட் அதேதான் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிக்சர். அதுவும் ஓல்ட் டிராஃபர்ட்ல நடக்குது. போன கேம் தோத்து போயிருக்காங்க வேற. சோ வந்து ரிஸ்க் எடுப்பாரா? ஐ டோன்ட் திங்க் சோ. அது மட்டும் தான் நான் சொல்ல வரேன். 2 இயர்ஸ் பின்னாடி போவோம். இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் கேம் பிரென்ட்ஃபோர்ட் கூட தோத்து, செகண்ட் கேம் பிரைட்டன் கூட தோத்து, யுனைடெட் லிவர்பூல் தான் தேர்ட் கேமா இருந்துச்சு. இதே ஓல்ட் டிராஃபர்ட்ல தான் இருந்துச்சு. போச்சுரா யுனைடெட் முடிஞ்சிருவாங்கன்னு நினைக்கும் போது யுனைடெட் ஜெயிச்சாங்க அந்த கேம்.
அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா யுனைடெட் அகேன்ஸ்ட் டிஃபரெண்ட் டீம்ஸ் வந்துட்டு ஒரு டாக்டிக் இறக்குறாரு டென்னாக். அகேன்ஸ்ட் லிவர்பூல் மட்டும் வேற டாக்டிக்ஸ் இறக்குறாரு மாட்டேங்குதுடா. நீங்கள பார்த்தா மட்டும் அந்த மொட்டைக்கு காண்டா இருக்கு நினைக்கிறேன். என்னமோ இருக்கிற 100% மூளை எஃபர்ட்ட போட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பாயிண்ட் இல்ல 3 பாயிண்ட் எடுக்கிறாரு. அது எப்படி? ஆமா, அதான் வந்து விஷயம். சோ லைன் அப் பத்தி யுனைடெட் பார்த்தோம்னா நீ சுபா சொல்ற மாதிரி எனக்கும் வந்து எனக்கு என்னமோ டிலேட் வருவான்னு தோணுது. பட் சுபா சொல்ற மாதிரி மெக்வாயர், லிசாண்ட்ரோ, டாலோ அண்ட் மாஸ்ராய். ஆமா, உகார்த்தே ஆடுவானா இல்லையா? உகார்த்தே வந்து ஆக்சுவலா அது நல்ல பாயிண்ட் எடுத்தது. ஏன்னா உகார்த்தே வந்து இவ்வளவு நான் பேச்சு கொடுத்து திடீர்னு வந்து உகார்த்தே மட்டும் ஸ்ட்ரைட்டா வந்துடுவாங்க லைனப்ல. வாய்ப்பே இல்லை. இவங்களாச்சும் கொஞ்சமாச்சும் பிரீமியர் லீக் பாத்துருக்காங்க. அவங்களாம் வாய்ப்பே இல்லை வரதுக்கு. உகார்த்தே சைன் பண்ணிடுவாங்க. சப்ல தான் டிஃபரெண்டா இருப்பான். அட்லீஸ்ட் சப்ல இருப்பான்னு நினைக்கிறியா? சப்ல இருப்பான். அது கண்டிப்பா நடக்க போகுது. பட் மெயின் ஸ்குவாட்லாம் ரொம்ப கஷ்டம். அப்ப கசிமிரோ, மைனு அண்ட் வேற யாரு? கசமிரோ மைனு மேபி எரிக்சன் இருக்காரா? எரிக்சன்லாம் இருக்கா. பட் ஆனா என்ன பண்றது, அப்புறம் அவங்க எப்படி ஜெர்சியை ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு ப்ரூனோ மிட்ஃபீல்ட் ஆடுறாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களோட கிளட்ச் மேன், தி பெஸ்ட் கோல் ஸ்கோரரான மிஸ்டர் மெக்சாஸ் அப்படின்ற மெக்டாமனியை வந்துட்டு வித்துட்டாங்க. அதாவது யுனைடெட் ஃபேன்ஸே வந்து என்னதான் நல்ல பிசினஸ் பண்ணாலும் இவனை விட்டது எங்களால ஒத்துக்க பாதி பேர் ஓகேங்கறானுங்க. பாதி பேர் இவன் வித்திருக்கவே கூடாது. செம்ம ஸ்குவாட் ஆப்ஷனா இருந்திருப்பான். போன சீசன் அவங்கள சேவ் பண்ணதே அவன் தான். எத்தனை கோல் போட்டு அது ஒரு கீ இம்பாக்ட் சப் கிடையாது. இன்னொரு கோளாறு என்னன்னா லெஃப்ட் சைட்ல வந்துட்டு இந்த சான்சோ வந்து இன்னுமோ ட்ரெயின் பண்ணாலும் அவர் அந்த ஸ்குவாட்ல இருக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிடுச்சு. நாளைக்கு முடிஞ்சு நினைக்கிறேன். ஆமா, சான்சோ நாங்க சொல்லிடுவோம். நாங்க தேர்ஸ்டே ரெக்கார்ட் பண்றோம்ப்பா, நாளைக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் டெட்லைன் டே. சோ சான்சோ வந்து இன்னும் யுவென்டஸும் செல்சியும் பேசிட்டு இருக்கறதாக தகவல். அண்ட் ரீசெண்டா வந்துட்டு ராஷ்ஃபோர்ட் அந்த பொசிஷன்ல இறந்துட்டாரு ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து. மறுபடியும் ஐ டோன்ட் திங்க் he will start. நம்ம வந்து கர்னாச்சோ தான் ஆரம்பிக்க போறாரு. ரெண்டு கேம் ராஷ்ஃபோர்ட் தான் விளையாடிருக்கான். இல்ல நான் சொல்றேன், இந்த மாதிரி முக்கியமான கேம்ல வந்து ராஷ்ஃபோர்ட் வேணாம், கர்னாச்சோ இறக்குங்க, அவர் நல்லா ஆடுவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரோ இப்ப வந்து இவ இல்ல, மவுண்ட் இல்ல, அதனால ப்ரூனோவை இறக்கி விட்டுட்டு நீ கிரியேட்டராவே இருப்பான்னு சொல்லி ஒருவேளை ராஷ்ஃபோர்ட் அப் டாப் போட்டுட்டோ கர்னாச்சோ லெஃப்ட்ல போட்டுட்டு டியாலோ ரைட்ல போட்டு ஆடுவோம் அப்படிங்கிறது என்னோட யோசனை. இது ஒரு சான்ஸ் இருக்குது. இது லாஸ்ட் இயர் நடக்கல. ஏன்னா வந்து ஹாய்லண்ட் ஃபுல்லா அவைலபிளா இருந்ததுனால அவங்க மெயினா தான் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆப்ஷனே இல்ல. ஜெர்க்ஸி இல்லைன்னா ராஷ்ஃபோர்ட் தான் இருக்கும்போது ராஷ்ஃபோர்ட் இருப்பாரா தெரியல. நான் சொன்னதை விட இருக்கிறதே பெரிய கேம்லா இருக்க போகுது. ஆமா, பாப்போம். யாரெல்லாம் ஹாய்லண்ட் இன்ஜர்ட், லூக் ஷா இன்ஜர்ட், ஆமா, மேசன் மவுண்ட் இன்ஜர்ட், அந்த மலேசியா என்ன ஆனானே தெரியல, அப்புறம் அந்த போரோ இன்ஜர்டு, யோரோ இன்ஜர்டு, அப்புறம் அவ்வளவுதான். இதுதான் மெயின் பிளேயர்ஸே வந்து மலேசியா விட்டா கூட 4 மெயின் ஸ்டார்டிங் பிளேயர்ஸே அவனுக்கு இன்னும் இன்ஜர்ட் தான் போல. சேர்த்துட்டேன். அதனால அவங்கள யாருமே வர்ற மாதிரி தெரியல. எப்ப வருவாங்கன்னு யாருக்குமே தெரியல. பட் கமிங் ஓவர் டு லிவர்பூல், அதே சைடு தான், எந்த வித சேஞ்சஸும் இல்ல. இது இன்ஜுரி எல்லாம் எதுவுமே இல்ல போல. வெறும் கர்டிசன் மட்டும் தான் இன்ஜர் போல. மத்தது மட்டும் தான் ஆய வச்சுட்டான். ஏய் செல்லங்களா, தங்கங்களா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாத, வாய் திறந்துறாத, நீ வாய் திறந்துறாத, கொன்றுவேன். நீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம். லிவர்பூல் ஸ்குவாட் அதான் வெயி கண்ணு வைக்கத்தான உட்காந்துருக்கீங்க எல்லாரும், வச்சு விட்டா. நீ இந்த கேம்ல எத்தனை பேர் படுக்க போறாங்கன்னு நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாருன்னு ஒண்ணு லூயிசியாஸ் இல்ல ஜோட்டா. அவங்களுக்கு கஸ்டமர் ஆச்சு. அடிக்கடி வந்து என்னப்பா ரொம்ப நாளா வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை அதிசயமா 2 கேம் ஆடி இருக்கான். அவனா போய் திங்ஸ் பண்றியா நீ தேவையில்லாம? ஆனா ஒரு விதத்துல உனக்கு இப்ப கான்ஃபிடன்ட்ல இருக்கு. ஏன்னா வந்து உங்க மெயின் ஸ்குவாட் இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. yes with Chiesa also started man, also started training. அதனால யுனைடெடுடைய ஸ்குவாட்ல வந்து சப்ல வந்து கண்டிப்பா கியேசாவ் வந்துருவாப்லன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்டார்டிங் வந்து ஆப்வியஸ்லி இட் வில் பீ ஜோட்டா, சாலா. முன்னாடி ஒரு क्वेश्चन, இப்ப இந்த கியேசா சைனிங் வந்து நீ எப்படி ஒரு கேம்பிளா பாக்குறியா இல்லனா நல்ல சைனிங்னே நீ சொல்றியா? அதாவது அந்த பிரைஸ் வெறும் 10 மில்லியனுக்கு சரியான பை, வர்த் கேம்பிள். அதாவது எல்லாருமே வந்து அவன் இன்ஜர்டு இருந்தான், அவன் விளையாட மாட்டான். போன சீசன் எங்க லிவர்பூலுடைய பாதி ஸ்குவாட கூட அதிகமான மினிட்ஸ் ஆடிருக்கான். ஆனா அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2020 யூரோக்கு அப்புறம் சேம் கியாசாவா இல்ல. அது டேய் நீ ஒன்னு சொல்லு, மேக்ஸிமானியோ அலெக்ரி டீம்ல போன சீசன் 10 கோல் போட்டிருக்கான். அலெக்ரி டீம் கோல்ஸ் போடவே அதிசயமான விஷயம். அதுவும் 2-3 அசிஸ்ட் நம்ம கொடுத்திருக்கான். இட் இஸ் நாட் கிரேட் பட் இட் இஸ் நாட் பேட். நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். 15 மில்லியன் நீங்க கொடுத்து வாங்குனதுக்கு பயங்கரமான பை. ஆனா நீங்க யோசிக்கணும் எதுக்கு அவனுக்கு 15 மில்லியன் கொடுத்திருக்காங்கன்னு. அதுவும் ஒரு கன்சிடரேஷனா இருக்கலாம். பட் டெஃபினெட்லி வர்த் கேம்பிள். நல்லா ஆனானா ஒரு வருஷம் தான் லாஸ் இல்ல உங்களுக்கு. எக்ஸாக்ட்டா 2 வருஷம் கழிச்சு 26 வயசு தான். 2 வருஷம் கழிச்சு வேற டீம் கூட தள்ளி விட்டு போயிடுவான். நல்லது. ஏன்னா நல்ல பேக்கப் உங்களுக்கு. ஏன்னா சாலா போன அடுத்த வருஷம் கிளம்புற மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. அவன் இந்த வாரம் இன்டர்வியூ கொடுத்திருக்கான். இந்த சீசன் பத்தி நான் கான்ட்ராக்ட் டாக்ஸ் பத்தில பேச போறது இல்ல. நான் இந்த சீசன் வந்து ஃபுல்லா ஃபுட்பால மட்டும் தான் என்ஜாய் பண்ண போறேன்.
அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்ல. அதனால ஐ திங்க் ஏசா சைன் பண்ணும் போதே ஸ்லாட்டும் சரி ஹியூஸும் சரி சொல்லியிருப்பாங்க, தம்பி இந்த சீசன் உனக்கு வந்து பேக்கப் ரோல் நீ ஆடுவ, மோஸ்டா நெக்ஸ்ட் சீசன் அவன் போயிடுவான், போனா நீ தான்ப்பா அந்த இடத்துல நீ மோஸ்டா ஆடுவ அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுதான் சைன் பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சோ மோஸ்ட்லி சாலா தான் ஆட வைப்பாப்ல. லைன் அப் படி பார்த்தோம்னா வேண்டே, கொனாட்டே, ட்ரெண்ட், ராபர்ட்சன். அதேதான். இந்த பெரிய 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 டிராபேக் இந்த கிராவன்பர்க். 2 கேம் நல்லா பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்ல, ஆனா ஓல்ட் டிராஃபோர்ட் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் டீம்ல யாரும் இல்ல. யாருமே எண்டோ இருக்கான், பட் ஐ திங்க் ஸ்லாட் டசன்ட் ரேட் எண்டோ. ஐயோ நானே ரேட் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்லாட் ரேட் பண்ணல. அதனால வந்து எண்டோ சான்ஸ் இல்ல. கிராவன்பர்க் 6, மெக்காலிஸ்டர், சோபஸ்லை சூப்பர். அந்த மீதி 3 பேர் டியாஸ், ஜோட்டா அண்ட் சாலா. ஸ்ட்ராங்கா இருக்கு லைன், ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் கான்ஃபிடன்ட்டா சொல்றேன், இந்த கேமை வந்து நாங்க போய் பொளக்கணும், அதுதான் வந்து டார்கெட்டாவே இருக்கணும். பொளக்குறோமோ இல்லையோ, கேவலமா போனாரு வந்து இண்டிவிஜுவல் மிஸ்டேக் பண்ணி ஸ்லாட் திருப்பி சொல்றாப்ல. எங்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒரு 5 அடி பால தள்ளுறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பாஸ் பண்றாங்க, அதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு வந்து சொன்னாரு. அது வந்து இந்த தடவை வந்து இந்த குவான்சா போனரோ ப்ரூனோ பெர்னாண்டஸ் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருந்தோம்னா நாங்க வந்து கேமை ஜெயிக்கணும். ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 3-0 அப்படின்னு ஜெயிக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த கேமை. வந்து மூஞ்சில சாணிய பூசுறோம், அதான் எங்களுடைய டார்கெட் இந்த கேம்ல. ஆனா மொட்டை பாஸ் என்ன பிளான் வச்சிருப்பாருங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா போன வருஷம் ஆன்ஃபீல்ட் வந்து பஸ்ஸை பார்க் பண்ணி டிரா எடுத்துட்டு போயிட்டாப்ல. அதுதான் நான் சொல்றேன்ல, உங்களுக்கு அகைன்ஸ்ட் வார 100% இல்ல 200% அந்த பிரெயின் யூஸ் பண்றாங்க. ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருக்காப்ல மொட்டை பாஸ் எங்க கேம்ல வந்துட்டான். அதெல்லாம் நான் ஏன்னா போன வருஷம் நான் கத்துக்கிட்டேன், அடி வாங்கி ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ். இந்த மாதிரி வந்து நான் தெனாவட்டா யுனைடெட் தோத்துருவாங்கன்னு சொல்றப்ப இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருவான். அதனால இந்த திமிரு வாங்க எனக்கு இந்த தடவை அந்த மொட்டை பாஸுக்கு இருக்கு, யுனைடெடுக்கு இருக்கு, பிரான்ஸுக்கு இருக்கு. நாங்க ரிஜைஸ் பண்ண போறோம். பாரா நீ உன் பிரெடிக்ஷன் சொல்லு. நீ நான் வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து கன்ஃபார்மா மோசாலா கோல் இருக்குது. ஏன்னா அந்த 2 கேம்ஸ் பேக் டு பேக் அடிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த கேம் வந்து கண்டிப்பா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால ஐ திங்க் ஒரு 1-1 டிரா இஸ் வாட் ஐ அம் எக்ஸ்பெக்டிங். சுமால் பாய், ஆர்சனல் ஃபேன்ஸ்னா இப்படித்தான் இருப்பாங்க. லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட்ல போடுறீங்க, ஐயோ நீ போட்டு பாதி பேர் அடிப்பாங்களே, இருந்தாலும் நாங்க ஜெயிச்சுக்கிட்டு வந்து அப்புறம் உங்கள்ட்ட வீடியோல பேசிக்கிறேன். கமெண்ட்ல போடுறீங்க, ஜாக்கிரதை ஆயிருங்க.